மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அர்த்தம் பதிந்த ஒரு கதையை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அரசன் ஒருத்தன் இருந்தான். அவன் நகர் வெள்ளமெல்லாம் போயிட்டு மீண்டுமாக தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தார். அப்படி திரும்பி வரும்போது அந்த அரண்மனை வாயிலில் ஒரு முதியவர் குளிரில் நடுங்கிட்டு படுத்துட்டு இருந்தார். உடனே அந்த அரசன் அந்த முதியவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் குளிரில் இருக்கீங்களே, நீங்கள் இப்படி தான் எப்போவுமே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குளிருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த கிழிந்த அந்த போர்வை இருக்குது, இதை போத்திக்குவேன், என்கிட்ட இருக்கக்கூடிய பழைய துணிகள்லாம் மேலே எடுத்து போத்துட்டு அப்படியே படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அரசன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற போர்வைகளெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த முதியவரும் அரசன் கொடுப்பாருன்னு சொல்லி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இரவு ஆயிடுச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. ஆனால் உள்ளிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த முதியவர் அந்த வாயில பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியே அவர் படுத்து அப்படியே தூங்கி போனார். காலையில் அரசன் மீண்டுமாக வெளியே வராரு. வரும்போது இந்த முதியவர் பார்த்தோன்னா, ஐயோ ராத்திரி நம்ம சொல்லிட்டு போனோமே, அவருக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அருகில் போய் அவரை தொடுறாரு. அவர் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அரசனுக்கு ரொம்ப கவலை. நம்ம அவருக்கு வாக்கு கொடுத்தோம், ஆனால் அந்த வாக்கின்படி நம்ம செய்யலையான்னு சொல்லி கவலைப்பட்டாராமா. இது மாதிரி தாங்க நாமளும் நிறைய பேருக்கு வாக்கு கொடுப்போம். நம்ம வாக்கு கொடுக்கலன்னா கூட அவங்க இருக்கிறத வந்து சமாளித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்படியாவது எனக்கு செஞ்சுருவாங்க, இவங்க என்னோட இருப்பாங்க, இவங்க எனக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு என்னை நம்பி 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 அவங்களுக்கு இருந்த பலவீனத்தையும் இழந்து போவாங்க. வாக்கு கொடுத்தா செய்வோம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பலவீனத்தை, அவங்களுடைய பலத்தை நம்ம பலவீனமாக்காமல் நகர்ந்து போவதே நல்லது. நன்றி.